ஒரு அழகான கிராமத்து வீடு. அடுக்களையில பாட்டி சுட சுட மொறுமொறுப்பான வடைகளை சுட்டு தட்டில அடுக்கி வைக்கிறாங்க. அந்த வாசனை ஊரையே தூக்குது. பாட்டி மெதுவா, "டேய் சுட்டி, நான் கடை வரைக்கும் போயிட்டு வர்றேன். வடைய தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க." ஆனா நம்ம சுட்டி சும்மா இருப்பானா? பாட்டி போனதும் பூனை மாதிரி பதுங்கி பதுங்கி அடுக்களைக்குள்ள வர்றான். பாட்டிக்கு என்ன தெரியும்? ஒரு வடைய திருடினா கண்டுபிடிக்கவா போறாங்க?ன்னு நினைச்சுக்கிட்டே ஒரு பெரிய வடைய ஆசையா எடுக்கப் போறான். அப்போதான் அந்த அதிசயம் நடக்குது. அந்த வடை திடீர்னு கண் திறந்து, "நிறுத்து! என்ன சாப்பிடாதே!"ன்னு அதட்டுது. சுட்டி அதிர்ச்சியில பின்னாடி போய் விழுகிறான். அந்த வடை விடாம, "நான் ஒரு மாய வடை. என்ன நீ திருடிச் சாப்பிட்டா உனக்கு குரங்கு மாதிரி வால் முளைக்கும், மூக்கு நீளமாகும்னு" மிரட்டுது. பயந்து போன சுட்டி பதட்டத்துல அங்கிருந்த கயித்துல தடுக்கி விழ, அது அவன் இடுப்புல சிக்கி வால் மாதிரி தொங்குது. ஐயோ! நிஜமாவே எனக்கு வால் முளைச்சிருச்சு. பாட்டி என்ன காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டே வீடு முழுக்க ஓடுறான். அப்போ பாட்டி சிரிச்சுக்கிட்டே உள்ள வந்து, "டேய் சுட்டி பயப்படாத, அது வட பேசல. அடியில மறைச்சு வச்சிருந்த ஸ்பீக்கர் மூலமா நான் தான் பேசினேன்னு உண்மைய சொல்றாங்க." சுட்டி அசடு வழிஞ்சு சிரிக்க, பாட்டி அவனுக்கு அன்போடு ஒரு வடைய கொடுக்கறாங்க. தப்பு செஞ்சா பயம் வருங்கிறத சுட்டி அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டான்.